நாலுல முக்கால்வாசி நேரம் இந்த கிச்சனுக்குள்ளேயே தான் பொழுத கழிச்சிட்டு கிடக்க. ஆனா இந்த கிச்சனுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதே மறந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்மா ஊர்ல இருந்து தட்டைப்பயிர் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமே இருக்கும். 2 வாரம் பண்ணி குழம்பு வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம் போல, ஞாபகமே இல்லை. இன்னைக்குதான் பார்த்தேன். ஐயோ இது இருக்கிறதே மறந்துட்டுமே சொல்லிட்டு, நல்ல வேலை பூச்சியெல்லாம் எதுவும் வரல, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி சாயந்தரமா வேக வச்சு தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த பக்கம் அடுப்பலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்ட இவங்க சைலண்டா வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை பூரா வேகமா கொட்டி விட்டாச்சு. அதையும் கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தாளிச்சேன். பசங்களுக்கு தாளிச்சா பிடிக்காதுன்றதுனால வேக வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் எங்க 2 பேருக்கு மட்டும் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கடைசி இதுக்கு வந்து தேங்காய் துருவெல்லாம் நிறைய போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வீட்டில் விளக்கு பொறி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரசாதம் வாங்குறதுக்காகவே கோயிலுக்கு போன காலம் போய் இப்பெல்லாம் வந்துட்டு மனசு நிம்மதிக்காக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இவங்க வேற மாறி மாறி கோயிலுக்கு போனாலே பொங்கலுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக இன்னைக்கு வந்து பொங்கல்லாம் கொடுக்கல, பாயசம் தான் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேருக்கு ஊட்டி விட்டாச்சு. அப்புறம் நேற்று வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு டைம் கிடச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.